வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஸ்டேஷன்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்துடுறாங்க. நம்ம காவேரி வந்து நிறைய பழைய பிரச்சனைகளுக்கு அப்புறமா வந்து நல்லபடியாக வந்து நம்ம விஜய் வெளில வந்துடுறாரு. விஜய் வந்து பார்த்த சந்தோஷத்தில் நம்ம காவேரி ஓடி போய் விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி அழாத காவேரி அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பதறி போயிடுறாரு. விஜய் ரொம்பவே பதறி போயிடுறாரு. காவேரி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, காவேரி என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஓடி வந்து உடனே வந்து எழுப்புறாரு. ஒன்றுமே ஆகலை. விஜய் தூக்குற ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு காரில் எடுத்து வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஃபோனுக்கு வந்து நம்ம நிவினும் குமரனும் மாறி மாறி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நிவினோட கால் அட்டன் பண்ணி நிவின் சொல்லுங்கள் அப்படின்னோடனே விஜய் இன்னைக்கு வெளில வந்துட்டீங்களா, என்னென்னமோ சொன்னாங்களே நியூஸில் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இப்போ காவேரி மயங்கி விழுந்துட்டா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இருந்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யமுனா வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணா இல்லை நான் வாழ நம்ம 2 பேர் வெளில போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. எங்கடா அப்படின்றாங்க. நம்ம காவேரி மயங்கி விழுந்துட்டாங்கண்ணா, வானா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னோடனே உடனே சாரதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க தம்பி, காவேரி மயங்கி விழுந்துட்டாளா, என்ன இந்த பிரச்சனையால் தான் இந்த தம்பினால எவ்வளோ தான் இது பண்ணுறது அப்படின்னோடனே சரி வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காரில் எல்லாருமே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஜயும் தாத்தா வெளில நின்றுட்டுருக்காங்க. உடனே சாரதா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் இங்கே நிற்கிறாங்க, இந்த தம்பி எப்படி வெளில வந்துச்சு, கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையாக எங்கள் தம்பியால் நமக்கு, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கு, தம்பி நீங்கள் போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரன்ட்ட சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்னங்க நின்றுட்டுருக்கீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி மயங்கி விழுந்துட்டாங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே எதுக்கு மயங்கி விழுந்தா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல, இருங்க டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். கரெக்டாக டாக்டர் வெளில வராங்க. ஏங்க நான் போன வாட்டியே சொன்னேன்னுங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு ஏங்க இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, அந்த பொண்ணு டைமுக்கு சாப்பிட்றால எதுவும் பார்க்க மாட்டேங்கன்னு சாரதாக்கும் குமரனுக்கும் சாம ஷாக்கு. உடனே வந்து என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாங்க. உடனே சாரதாவும் என்னது அவள் கர்ப்பமாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஏன் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யார் அப்படின்னோடனே நான் தான் அவரோட அம்மான்றீங்க, அவள் கர்ப்பமாக இருக்காளன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சாரதா குமரன் செம்ம ஷாக்கில் இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.